எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய இளைஞர்கள் கூட பெண்கள் கூட காதல் என்ற மோகத்திற்கு அடிமையாகி ஆபாசம் என்ற மோகத்திற்கு அடிமையாகி பலதரப்பட்ட தவறுகளை செய்யக்கூடிய போதை கலாச்சாரத்துக்கு இளைஞர்கள் அடிமையாகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த இளைஞர்களை உருவாக்கிய இந்த சினிமா தான். சினிமாவை தவிர வேற எதை பார்த்து இளைஞர்கள் கெட்டு போனாங்க? அவை சினிமாவை விட இளைஞர்களை வழியெடுக்கக்கூடிய ஒன்று எந்த ஒன்றையும் அதிகமாக நம்ம பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன பண்றாங்க இன்றைக்கு? அந்த எதையுமே இது சினிமா ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கத்தை, அந்த தவறான சிந்தனைகளை, அது எதையுமே உள்வாங்காமல் சினிமா இஸ்லாமிய மக்களை படம் காமிச்சுட்டாங்க, இஸ்லாமிய மக்களை வைத்து படம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக சினிமாவை இவங்க ஆதரிக்கிறாங்கன்னா எவ்வளவு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. சமுதாய மக்கள் இதுல எச்சரிக்கையாக இருக்கணும். நாளைக்கு நம்முடைய குழந்தைகள் இந்த தேவையில்லாத இந்த காதல் என்ற முகத்துல சினிமாவின் மூலமாக உள்வாங்கப்பட்டு நம்முடைய பெண்கள், நம்முடைய இளைஞர்கள் தவறான வழியில் சென்றாங்கன்னா, போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாகி போனாங்கன்னா, நாளைக்கு அந்த சினிமாவின் பக்கம் மக்களை தூண்டக்கூடிய நாம் தான் இதற்கெல்லாம் பொறுப்புதாரியா இருக்கிறோம். அல்லாஹ் மறுமையில் கேட்பானா இல்லையா? யார் ஒரு நன்மைக்கு வழிகாட்டுவாரோ அந்த நன்மையை யார் செய்கிறாரோ அதே போல நன்மை அவருக்கு உண்டு. அதே போல யார் ஒரு தீமைக்கு வழிகாட்டுவாரோ அந்த தீமையில யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்களோ அவருடைய அந்த பாவமும் இந்த தீமைக்கு வழிகாட்ட நபருக்கு உண்டு. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதா இல்லையா? அப்ப இது நன்மைக்கு வழிவகுக்குமா, தீமைக்கு வழிவகுக்குமா? இந்த படத்தை பார்ப்பதன் மூலமா என்ன கிடைச்சிட போகுது? இளைஞர்கள் சினிமா தான் சீரழிக்குது என்று நாமே அதை ஒத்துக்கொள்றோம், அது கண்கூடாக பார்க்கிறோம். இருந்தாலும் கூட இதை இஸ்லாமிய சமுதாய மக்கள் வரவேற்று அதை ஆதரித்து நம்முடைய இளைஞர்களை சினிமாவின் பக்கம் நம்ம தூண்டுறோம்னா இது எப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்கும்? அப்ப நம்முடைய பெரியவர்களே என்ன பண்றாங்க? சினிமாவின் பக்கம் அழைப்புடுறாங்க. அப்ப இது சினிமாவுக்கு நம்ம போகலாம், நல்ல கருத்துள்ள படம் என்று சொல்லிக்கொண்டு நம்ம எல்லா சினிமாவுக்கு போகலாம் என்று இளைஞர்களை சினிமாவின் பக்கம் செலுத்தக்கூடிய, சினிமா மோகத்தில் தள்ளக்கூடிய ஒரு வேலையை என்ன பண்றாங்க இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் இந்த சினிமா ஹபீபி என்று சொல்லக்கூடிய இந்த சினிமாவை ஆதரிப்பதன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய மக்களை எப்படியாவது இந்த சினிமாவை விளை வைக்கணும், இஸ்லாத்தை தூய்மையா கடைபிடிக்கக்கூடிய மக்களையும் சினிமாவை விளை வைக்கணும். இஸ்லாமிய மக்கள் தான் இந்த சினிமாவுக்கு, இது மாதிரியான போதை கலாச்சாரத்திற்கு, காதலுக்கு, தவறான ஆபாசங்களுக்கு எதிரானவர்கள். அவர்களை இந்த சினிமாவின் பக்கம் நம்ம திருப்பிட்டோம்னா நாளைக்கு நாம எதுவெல்லாம் செய்ய நாடுகிறோமோ அவையெல்லாம் இலகுவா செஞ்சிடலாம், எதிர்ப்பு வராது என்ற அந்த யாரெல்லாம் இந்த தவறான கருத்தை மக்களுக்கு மத்தியில் திணித்து வியாபாரமாக பார்க்க ஆசைப்படுறாங்களோ அவர்கள் விதிக்கக்கூடிய வலைதான் இது. நாம் என்ன செய்யலாம்? விழுந்துறோமா இல்லையா? யாரெல்லாம் இதை ஆதரிக்கிறீங்களோ அந்த மக்கள் உங்களுடைய பிள்ளைகளை இது மாதிரி காட்சியில நடிக்க வைக்க நீங்க அனுமதிப்பீங்களா? நம்முடைய பிள்ளையார் தான் அனுமதிக்க மாட்டோம். ஆனா இந்த சினிமா பார்க்கலாம்னு சொல்லி பொதுவாக மக்களுக்கு பார்ப்பதற்கு நம்ம தூண்டுவோம்னா எப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக நம்ம இருக்கிறோம்? எனவே இப்படிப்பட்ட காட்சிகள் தேவையில்லாத இளைஞருக்கு மத்தியில சினிமா என்ற காதல் என்ற மோகம் தேவையில்லாத விபச்சாரத்தை தான் தூண்டும், அதன் பக்கம் தான் இழுத்து செல்லும். எனவேதான் குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொல்றான், லா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடியதை விட ஒருபடி மேலாக அல்லாஹ் சொல்றான், நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எதுவரை விபச்சாரத்தின் பக்கம் நெருங்குமோ அதையெல்லாம் இஸ்லாம் தடை செய்கிறது. ஒரு அந்நிய பெண்ணை அளவுக்கு மீறி பார்ப்பது, தேவைக்கு மீறி பார்ப்பது தவறு என்று, ஹராம் என்று மார்க்கம் ஏன் சொல்லுது? நம்முடைய பிள்ளைகள் இதுல நாளைக்கு விழுந்தான்னு சொன்னா அப்ப நமக்கு புரியும்.